எங்க இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்ல எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாதிரி வேற ஊர்ல போய் வாங்குறவங்க? எல்லா கிராமமும் வேற வேற இடத்துல இருக்கிறாங்க போல இருக்கு. ஸோ ஒன் திங் வந்து முதல்ல இப்போ ஒரு மாசத்துக்கு கொடுக்க சொல்லுங்க. எங்க இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்ல கணக்கில் சொல்றாங்க கேட்டவங்களோ ரேஷன் கடை கேட்டதுக்கு நீங்க வந்து பொருள் வாங்குறது உங்களுக்கு பேர் வரலையே நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னாரு. எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாதிரி வேற ஊர்ல போய் வாங்குறவங்க? எல்லா கிராமமும் எவ்வளவு பேர்? 100 குடும்பம் சொல்லுங்க. 100 குடும்பம். நீங்க அவங்க பரவாயில்ல, இன்னைக்கே நம்ம இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் இது பண்ணி வந்துருக்கலாம். எவ்வளோ ஷார்ட் இருந்தாலும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஷார்ட் ஆகிடும். ஆஃபீஸர்ஸ் வர்றதுக்கு என்ன உங்களுக்கு பாருங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் டிஎஸ்ஓ வர சொல்லியிருப்பேன். பாதி பிரச்சனையை முடிவு பண்ணி சொல்லியிருக்கோம். சொல்லி வேறு அது எனக்கு அலாட்மெண்ட் பத்தலைன்னு சொன்னாங்க. சரி, மெயினாக அந்த ட்ரைபல் யார் எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து கொடுக்க சொல்லலாம். எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கீங்க? 100 குடும்பம். 100 குடும்பம் இருக்கிறாங்க. பட் வேறு வேறு இடத்துல இருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ ஒன் திங் வந்து முதல்ல இப்போ ஒரு மாதத்துக்கு கொடுக்க சொல்லுங்கள். அண்ட் இவங்க எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கேம்ப் போட்டிருக்கோம். இவங்க உங்களுக்கு தகவல் சொல்லாமல் விட்டுருக்காங்க. இந்த கேம்பில் வந்து தேர் கிவிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றிடுங்க, கடை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 100 ஃபேமிலிஸையும் வி கேன் 3 இடத்துல இருப்பாங்க. நீங்கள் மாற்றிடுங்க. ப்ளஸ்டாக கொண்டு போய் பண்ணிட்டு நாங்கள் இதில் வாங்கிட்டு மேம் அதே மாதிரி நாங்கள் வீடு கட்டியிருக்காங்களா அந்த இடத்துலாம் தண்ணி இது பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலாம் தண்ணி அந்த வீடு கட்டிருக்கோம் மேம். சுற்றி வீடு வந்து கான்ட்ராக்டுக்காரர் பள்ளம் போட்டாங்க. தண்ணி மொத்தமே சாம்பல் தண்ணி எந்த தண்ணி இருந்தாலும் வீடு பள்ளம் பொட்டல அப்படியே ஓரமாக சுட்டு போயிருந்தாங்க. தண்ணி தேங்குது, பெரிய வாசனை வருது. அதனால குழந்தைங்களுக்கு ஜுரம். தொட்டி பேர் கட்டி கொடுத்துறாங்கல்ல, அவங்க கழுவுற தண்ணிலாம் அந்த இதுல தான் குழி போட்டிருக்காங்களே அதுக்குள்ள போறது இல்லையா? தண்ணி அது கீழே வலிக்கல மேம். அதனால ரொம்ப மேலே வந்தது. உரத வச்சுக்கிறாங்க, அது ரொம்ப வந்தது. அதனாலே நாங்கள் சாமான் செக் பண்றது இல்லை. நம்மளாம் பல தடவை பார்த்ததான். புதுசாக செக் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒன்று வந்து அந்த சாயிலோட நேச்சர் வந்து ஓவர் டேங்க் கட்டிட்டு இருக்கோம் மேடம். இப்போ இவங்க வந்து டெம்பரரியாக நம்ம அங்கங்கே ஒரு சின்டாக்ஸ் வந்து வாட்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஓவர் டேங்க் ரெடி ஆகிடுச்சு மேடம். இன்னும் ஒரு 10 நாளில் அதை நம்ம இது பண்ணிட்டோம்னா இப்போ இந்த சின்ன சின்ன சின்டாக்ஸ் டேங்க்லாம் எடுத்துட்டோம்னா ஓரளவு அங்கே தண்ணி எதுவும் இதுவாகலாம். அந்த இடத்துல மட்டும் நிற்குதா இல்லை? அந்த அதுதான் இவங்க மொத்தமாக அங்கேயே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். துணி துவைக்கிறது எல்லாமே ஒரே இடத்துல பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஆமாம். வீடுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் குறையுமா? அவங்க வாங்கிடும் மேடம். வாட்டர்ல எல்லாம் போட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ டேங்க் ரெடி ஆயிடுச்சு மேடம். பண்ணா ஓரளவு பண்ணுங்க. கார்டுக்காக ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு யாரும் வெளில போக வேண்டாம். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த ஊர்ல எல்லாத்தையும் கொடுக்க சொல்லலாம். இங்கே இருக்கிற ரேஷன் கடையிலேயே எல்லா பொருளும் கொடுக்க சொன்னா யாரும் போக வேண்டாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதம் முடியறதுக்குள்ள அட்ரஸை மாற்றிடுறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.